ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய மோடிஜி ராமேஸ்வரத்தில் போட்டி போட போகிறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி தான். ராமேஸ்வரத்தில் எம்பி தொகுதி இருக்கானா? இல்லை, ராமநாதபுரத்தில் இருக்குது. ராமநாதபுரம் எம்பி தொகுதியில் தான் ராமேஸ்வரம் வருது, திருச்சுழி வருது, அதாவது விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் வருது, ரைட்டுங்களா? திருச்சுழி வரைக்கும் வருது. இந்த தொகுதியில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. அது முழுவதுமே இப்போது திமுக காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார், ஜி ஏன் இங்கே போட்டி போடுறாரு? இது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு, என்ன ஏது அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்கலாம். எப்படி போடுவாரா, போட்டால் ஜெயிப்பாரா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாக்கு முதல்ல ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி ஜி அங்கே நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இப்போ இவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஸோ இந்த திட்டத்தோட பின்புலம் என்ன, இந்த திட்டம் எதற்காக செயல்படுத்தப்படுது, அவர் ராமநாதபுரத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சு என்ன செய்ய போகிறாரு? ஏற்கனவே அவர் வாரணாசியில் ஜெயிச்சிருக்காரு, காசியில். அதே மாதிரி குஜராத்லேயும் அவருக்கு பெருவாரியான ஓட்டு கடந்த முறை விழுந்திருக்கு. அவர் ஏன் இங்கே போட்டி போடுறாரு? ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? இந்த திட்டத்தின் பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர்கள் ஆட்சிக்கு வருவது மட்டும் இல்லை, இவர் போட்டி போடுறது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மிக பயங்கரமான ஒரு திட்டம் இருக்குது. அதை தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கான ஆதார ஆவணங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த யாத்திரை, அண்ணாமலை போகிற யாத்திரை இருக்குது இல்லையா? இந்த யாத்திரைக்கு காரணமே என்னென்னா, அண்ணாமலை வளர்ச்சி அப்படின்றத தாண்டி ராமநாதபுரம் பகுதியில், ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு யாத்திரை தான். யாத்திரைன்ற பேரில் வண்டியில் போயிட்டுருக்காரு இல்லையா? அதுதான் இது. அப்போ இப்போயே ஆளை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம நேர களத்தில் இறங்கினோம்னா எவ்வளோ பேர் வர்றாங்க, அந்த பதவியில் இருக்கிறவங்களாம் வராங்களா, நம்ம கூப்பிடுற மாதிரி இவர்களாம் செயல்படுவார்களான்னு அவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் களத்திலேயே அவர்களுடைய செயல்முறையெல்லாம் ஒரு சர்வே பண்ணுற மாதிரியான ஒரு ஊர்வலம் தான், நடைப்பயணம் தான் அண்ணாமலையோட நடைப்பயணம். இது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம மோடி இங்கே இப்போ தமிழ்நாட்டில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாக்காரங்க சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா? இதுக்கு இடையில் சில மாதங்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் நடந்த கூட்டத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்டார்கள் 60% மேலே. இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் ஒரு மிகப்பெரிய முதலீடில் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அண்ணாமலையை யாத்திரையை அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்போவுமே இந்தியாவில் ஒரு யாத்திரைன்னு துவங்கினா கன்னியாகுமரியில் துவங்கலாம், இல்லை சென்னையில் துவங்கி சவுத்துக்கு போகலாம், இல்லைன்னா கோவையில் துவங்கி இந்த பக்கமாக போகலாம். ஆனால் ஏன் ராமேஸ்வரம் அப்படின்றது காரணமே இதுதான், சரிங்களா? இதில் எப்படி ஜி போட்டியிடுவாரா? உண்மையிலேயே போட்டியிட்டால் ஜெயிப்பாரா? முதல்ல அங்கே உள்ள கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ராமநாதபுரம் தொகுதியில் 6 சட்டப்பேரவை தொகுதி இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதில் 2 தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள வருது, மீதி ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் வருது, இன்னொரு சட்டமன்ற தொகுதி அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது. இந்த 2 தவிர மீதி 4 சட்டப்பேரவை தொகுதி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருது. இவர்கள் ஏன் பிளான் பண்ணி அங்கே காய் நகர்த்துறாங்க, எப்படி இவர்கள் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜி போட்டியிடுவார் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறதுக்காகவும், மக்கள் விரும்புகிறாங்க, பெண்கள் விரும்புகிறாங்க, இந்த பகுதி மக்கள் ஜியை ரொம்ப விரும்புகிறாங்க, அவர் போட்டி போடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ஒரு சின்ன குழந்தை மோடி தாத்தாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற பில்டப்பு, அப்புறம் ஒரு முஸ்லீம் பொண்ணை கூப்பிட்டு செல்ஃபி எடுத்த பில்டப்பு, இப்படிலாம். அப்புறம் ஒரு பையன் குரானை கொடுத்தான், அதை அப்படியே கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குற மாதிரி பில்டப்பு, இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதற்கப்புறம் ஜி போட்டி போட்டு ஜெயிச்சுட்டா என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க, இல்லை ஜி போட்டி போட்டு தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதை லைட்டாக லீக் அவுட் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. எங்கேன்னா ராமநாதபுரம் தொகுதியில் எண்டில் வரும்போது இதை போட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். இது இவர்கள் மோடி போட்டி போடுவார் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீ அண்ணாமலையோட அந்த பேட்டியோட சிறிய பகுதியை மட்டும் நான் அதாவது அவரோட ஸ்பீச்சோட சின்ன பகுதியை போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். 2024 நிறைய பேர் கேக்குறீங்க, மோடி ஐயா இங்க போட்டி போடணும், எத்தனை பேர் கேக்குறீங்க? எல்லாரும் கேக்குறீங்க, மோடி ஐயா ராமநாதபுரத்துல தான் போட்டி போடணும், மோடி ஐயா எங்க ஊர்ல தான் போட்டி போடணும். அது எதற்குனா, ஒன்று மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்பு, அதுக்காக நீங்க கேட்டுருங்க. இரண்டாவது,
மோடி ஐயா வந்தானாச்சும் ராமநாதபுரத்தினுடைய பிரச்சனை தீருமா என்பது உங்களுடைய ஏக்கம். ஒருவேளை மோடி ஐயா வந்தாங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தீருமா, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வறட்சியாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் மாறுமா என்கின்ற கனவுதான் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் 3வது நாளாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலையும் மகளிர் கேட்கிறது, ஐயா மோடி ஐயாவை போட்டி போட சொல்லுங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்களையெல்லாம் எப்படி கூட்டணியில் சேர்த்தாங்க, எதற்காக சேர்த்தார்கள் என்றால், அதாவது இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலினத்து மக்களை வந்து உள்ளே கொண்டு வந்து அவர்களை ஜெயிக்க வைப்பதற்காக அல்ல. இந்த ராமநாதபுரம் தொகுதியில் நம்ம மோடி போட்டி போட்டார் அப்படின்னா அதில் பெருவாரியாக முஸ்லீம் வாக்குகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெருவாரியாக பெண்கள் மற்றும் முஸ்லீம் வாக்குகள் ஒரு பெரிய பகுதி இருக்குது. அதே மாதிரி பட்டியல் இனத்து மக்களுடைய வாக்குகள் இந்த முதுகுளத்தூர் தொகுதியில் ஒரு பெரிய கணிசமான அளவு இருக்குது. அதுபோக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பரவலாக பல்வேறு விதமான ஜாதியினருடைய ஓட்டு வலுவாக இருக்குது. அதில் குறிப்பாக இந்த முக்குளத்தூர் வாக்குகள் ஒரு சில பகுதியில் மிக வலுவாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பட்டியலினத்து மக்களுடைய வாக்கு வலுவாக இருக்குது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களோட வாக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக கோட்டையாக கருதப்படும் திருச்சுழி போன்ற பகுதிகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய நிதியமைச்சர் அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். சரியா? இப்படி வந்து பிரிஞ்சு இருக்குது. இதில் எந்த காயை நகர்த்தினால் முஸ்லீம்களை அவாய்ட் பண்ணிவிட்டு முஸ்லீம்கள் வாக்குகள் ஒரு ஓட்டு கூட நமக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டா கூட மீதி இந்த தேவரின மக்கள், முக்குளத்தோரின மக்கள் வாக்கை யாரை வைத்து கவர்வது அப்படின்றதுக்கு தான் என்னென்னா தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ், ரைட்டா, இந்த 2 பேரையும் உள்ளே இழுத்து வச்சுருக்காங்க. சரியா? ஏன்னா அவர்களுக்கு கிட்டத்தட்ட தினகரன் தனியாக போட்டியிடுற போது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கார். அது ஒரு பக்கம். ஆமாம், அதே மாதிரி பாஜக தனியாக போட்டிட்டு 1 லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கு. சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கா. இதற்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலினத்து மக்களுடைய பிரதிநிதியாக ஜான் பாண்டியனுக்கு ஒரு 50,000-60,000 ஓட்டு ஏற்கனவே பல காலங்களில் அந்த பகுதியில் விழுந்திருக்கு. அவருக்கு அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. எனவே ஜான் பாண்டியனை களத்தில் இறக்கி அந்த மக்களுடைய வாக்குகளையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று. தேவரின மக்களை இவர்களை வைத்து கொண்டு வரணும். அதுபோக கணிசமாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்கு வங்கி இதை எல்லாமே பயன்படுத்தி ஜியை வந்து எப்படியாவது ஜெயிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்றது தான் இவர்களுடைய இது. அப்படி ஜெயிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஆயிரக்கணக்கான கோடிகளை, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி விட்டுருங்க, ஒரு 500 கோடி அளவிற்கு உடனடியாக மத்திய அரசு பணத்தை இறக்கி ராமேஸ்வரத்தை ஒரு வித்தியாசமான ஒரு ஊராக மாற்றி அங்கே எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு, அங்கே உள்ள சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது. இதற்கெல்லாம் பைப் லைன் இதெல்லாம் போட்டுட்டு அந்த கான்ட்ராக்டே வேறு யாருக்கா இவர்களுக்கு வேண்டியவர்கள் கொடுத்து எல்லாம் போட்டு செட்டப் பண்ணிட்டோம்னா, பிரதமர் போட்டியிட்ட தொகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது மெல்ல வந்து எல்லாமே சென்ட்ரல் டீம் ஃபுல்லாகவே உள்ளே இறங்கும். ஏன்னா பிரதமர் தொகுதி அப்படின்றதுனால உள்ளே இறக்கி என்ன ஆகுதுன்னா, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடையே கண்ட்ரோலில் எடுக்கிறது. அதாவது காவல்துறை, அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய படையை வந்து ஃபுல்லாக உள்ளே இறக்குறது, அப்படி இப்படின்னு இறக்கி மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே மாநில அரசை, தமிழக அரசை முழுவதுமாக கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் ராமேஸ்வரத்தில் இதை பண்ணோம் அதை பண்ணோம், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம், இந்த மாநில அரசு கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இந்த போராட்டத்தை இதையும் எதையாவது ஒன்று பண்ணி இவர்களை கைது செய்ய விடாமல் பண்ணுறதும், மத்திய அரசை வச்சு மாநில அரசை மிரட்டி அவர்களை தூக்குறது, இப்படின்னு ஒரு கேம் ஆடி என்ன பண்ணுறதுன்னா டோட்டலாக தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணிவிட்டு குஜராத்திகளுக்கு, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதானி நிறுவனத்துக்கு பல்வேறு வளங்கள் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் பல்வேறு வளங்கள் இருக்குது. ராமேஸ்வரத்தை ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகலாம், இங்கேருந்து கப்பல் விடலாம், இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்த கான்ட்ராக்டாக கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை லாபமாக பார்ப்பது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவதற்கு அடுத்த தேர்தலில் ஏறி அடிக்கிறது. அதாவது மத்திய அரசு உள்ள எல்லா பரிவாரங்களையும் வைத்து கொண்டு ஏறி அடித்து டோட்டலாக தமிழ்நாட்டை கொலாப்ஸ் பண்ணி திமுகவை இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு அதிமுகவை காலி பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் உள்ள தேவைப்பட்டால் அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர்கள் மீது ஊழல் வழக்குகளை போட்டு அவர்களையும் காலி செய்து விட்டு பாஜக வந்து ஆட்சிக்கு வந்துடணும், குஜராத் மாடலில் கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் இவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ அண்ணாமலை யாத்திரையிலலாம் பெருசாக கலவரம்லாம் எதுவுமே நடக்காது, பெரிய ஒன்றும் நடக்காது. இது வந்து ஒரு அன்பு யாத்திரை மாதிரி. பாஜக ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப அமைதியான கட்சி. பாருங்கள், யாத்திரையை முடித்தோம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சான்ற மாதிரியான ஒரு கேம் ஆடிட்டு, ஏன்னா இது வந்து போட்டியிடுவதற்காக
போட்டிக்கான தளமாக 2014 அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இவர்கள் போட்ட திட்டம் சக்ஸஸ் ஆகுமா, ஜெயிப்பாரா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சுழி முழுக்க நம்மளுடைய நிதியமைச்சர் அவருடைய குடும்பம் தங்கம் தென்னரசு அவருடைய குடும்பத்தை சார்பில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. அதே மாதிரி திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி, நிரந்தர வாக்கு வங்கி அங்கே இருக்குது. அது போக நம்ம போட்டி போட்டார்னு வைங்களேன், கொஞ்சம் சிந்தி செதறி அதிமுகவுக்கு விழுகிற முஸ்லீம் ஓட்டு இருக்குல்ல, இது பூராமே பிளாக் ஆகி முழுசாக திமுகவுக்கு போயிடும். அப்புறம் தான் வந்து இன்னொரு முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிடிஆரை பிரதமரை எதிர்த்து நிற்க வைக்கிறது அப்படின்ற ஒரு பிளானும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பிடிஆர் களம் இறக்கப்பட்டால் அவருக்கு வந்து க்ளீன் இமேஜ் மட்டும் இல்லாமல் மிக திறமையானவர், படித்தவர், வெளிநாட்டில் படித்தவர், அது மட்டும் இல்லை இவர் தான் மிகப்பெரிய ஒரு கவுண்டராக மோடிக்கு இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸில் மக்கள் வந்து அப்படியே வந்து பிடிஆருக்கு வாக்களித்து விடுவார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த பிடிஆருக்கு வாக்களித்து விட்டு நிச்சயமாக இந்த பகுதியில் ஜியை வந்து அதாவது ஒரு ஓட்டிலனாலும் தோக்கடிச்சிருவாங்க. நிச்சயமாக அவர் இங்கே வெற்றி பெறவே முடியாது அப்படின்ற வியூகத்தை திமுக அமைச்சிக்கிட்டு இருக்குது, சத்தம் இல்லாமல். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறந்தாங்கி தொகுதி எடுத்துட்டிங்கன்னா திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் அதிமுக அமைச்சர் திருநாவுக்கரசர், இவர் வந்து தொடர்ந்து பல்வேறு முறை அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்குது தொகுதியில். அதே மாதிரி தான் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு அவர் திருச்சுழி பகுதியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இது போன்றவர்கள்லாம் உள்ளே இறக்கி பிடிஆரையும் தூக்கி நிறுத்தினா, காம்படிட் பண்ணி நிறுத்தினா, நிச்சயமாக எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் சரி அந்த மக்கள் மனதை வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த வகையில் நிச்சயமாக வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு பிறகு சட்டமன்றம் நாடாளுமன்றத்தெல்லாம் ஜெயிச்சப்போ 9 வருஷம் ஆச்சா, அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் சிஎம் இருந்திருக்கு. அந்த 25 வருடத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி எங்கே கிடைக்க போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் தான் முதல் முறையாக அவர் தோல்வியை பதிவு செய்ய போகிறார்ன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடோடைய ஒரு சிந்தனை, அவருடைய செயல்பாடு, தமிழர்களுடைய வழிமுறைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வேறு. அதை நிச்சயமாக தமிழர்கள் அவருக்கு காட்டுவாங்க. ஏன்னா அது காரணம், இந்த தொகுதியே வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ஒருத்தர் சரி, ஒரு பக்கம் கீழக்கரை, அந்த பக்கம் பூரா முஸ்லீம்ஸ் இருக்குது. சாலிடான ஓட்டு டிஎம்கே போய் விடுவோம், சரிங்களா. அதே மாதிரி இந்த 3-4 தொகுதிகள் வந்து சில தனிநபர்களோட கையில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ முக்குலத்தோர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தருக்கு, நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ரைட்டா. இந்த பட்டியலினத்து மக்கள் வந்து ஒருத்தர் ஆதரித்து ஓட்டு போட்டால் அங்கெல்லாம் வந்து ஜாதி விவகாரங்கள் நிறைய இன்னும் தீவிரமாக ஓடிட்டு தான் இருக்குது. இவர்கள் போட்டார்னா அவர்கள் போட மாட்டாங்க. ஸோ இந்த வகையில் ஓபிஎஸ்சியும் தினகரனையும் மண்டையை கழுவி அவர்களுக்கு சீட்டும் கொடுக்காம, நீங்கள் இதை செய்யுங்க, உங்களை அப்படி கொண்டு போகிறோம் இப்படி கொண்டு போகிறோன்னா, அதே மாதிரி ஜான் பாண்டியனை ஏமாற்றி உங்களுக்கு பெரும் பதவி வாங்கி தரோம், இந்த தேர்தலில் போட்டி போடுறாரு, அவருக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. ஏன்னா அடுத்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணாலும் தரோம், இல்லை உங்களுக்கு மத்தியில் இதாக்குறோம் அதாக்குறோன்னு சொல்லி இவர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிட்டு, ஏற்கனவே பஞ்சாபில் ஒரு சாமியார் தான் இப்படி தான் வந்து முதல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட சேர்ந்து கூட்டம்லாம் போட்டு, ராம் ரஹீம் சிங் அப்படின்றது அவனோட பேர், அவனோட கூட்டம் போட்டு அவனுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க. அதை பயன்படுத்தி அவனையே கூட்டத்துக்கு கூப்பிட்டு, அவனே ஆட்டையை போட்டு, அவன் கூட்டத்தை வந்து வாக்களிக்க வைத்து வெற்றி பெற்ற பிறகு அவனையே தூக்கி ஜெயிலில் போட்டவர் தான் நம்ம ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது, அது வேறு விஷயம். அவன் வந்து பல கொலை வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகளை மாட்டியிருக்கான், உள்ள தூக்கி வச்சாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இதை போன்ற நிலைமை தான் இப்போ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சென்றிருக்கும் தமிழகத்தை சேர்ந்த இந்த சிறு கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் இந்த நிலை தான் வரும். இவர்கள் பதவி அடைந்து பெரிய இடத்துக்குலாம் நிச்சயமாக போக முடியாது. அந்த கனவுல இருந்தால் கடைசியில் இவர்களுக்கு மிஞ்சுறது ஜெயிலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. எனவே வந்து போட்டி போடுவது கிட்டத்தட்ட 95% உறுதி ஆயிடுச்சு, சரிங்களா. அப்போ வந்து போட்டி போட்டார்னா இதுதான் நிலைமை. நிச்சயமாக அவர் தோற்கடிக்கப்படுவார் அப்படின்றது தான்
அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இவர்கள் என்ன கூட்டி கழித்து கணக்கு போட்டாலும் பணத்தை அள்ளி இறைத்தாலும், அதாவது போட்டி போடுறப்ப பணத்தை இறைக்கிறதுக்கு பிளான் பண்ணல. இவங்க முன்னாடியே இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே செம்பு கொடுக்குறது, அது கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்தாருனாலே காசு தான் அப்படின்ற மாதிரி காசை அள்ளி இறைஞ்சிருக்காங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் எவ்வளோ கேட்குறேன், 10,000 கேட்டானா 15,000 கொடுக்குறது, 20,000 செலவாகும்னா என்னென்னு தெரிலனா 50 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி காசு அள்ளி எரிஞ்சோடனே அப்போ இந்த கட்சியிலேருந்து நம்ம வேலை பார்த்தோன்னா ஒரு பெரிய அமௌண்ட் அடித்து செட்டில் ஆகிடலான்னு பல பேர் அப்படி ஒரு கனவுல இருக்காங்க. அவர்களெல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க. ஓரளவுக்கு அவர்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், காசெல்லாம் வந்துடும். ஆனால் ஜியோடைய தோல்வியின் துவக்கமாக இந்த தொகுதி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் நம்ம நேரில் பார்க்க தான் போகிறோம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 2014 ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக நம்ம பதிவு பண்ணுறோம். முதன்முறையாக போட்டி போடுவது உறுதி அப்படின்றத கிட்டத்தட்ட 95% அங்கே போட்டி போட போகிறாரு அப்படின்றது உறுதி அப்படின்ற தகவலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதோடைய முன்னோட்டம் தான் அண்ணாமலையோட இந்த யாத்திரை. அந்த யாத்திரை அங்கேருந்து துவங்கினது. இந்த கூட்டணி கட்சியில் பல ஜாதி கட்சிக்காரர்களை சேர்த்து வைத்திருப்பது, தேவரின ஒரு சின்ன அமைப்பை சேர்ந்த ஒருத்தரையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் இருக்கார். ஏன்னா இப்படி அவர்கள் மக்கள்கிட்ட களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும்ல, அப்படி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. செலவு திட்டங்கள் எல்லாமே போட்டாலும் கடைசியில் ஜெயிப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்றத நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொல்கிறோம். தேர்தலில் நம்ம இதை பார்க்க தான் போகிறோம். அப்படி ஜெயிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படியாவது ஒரு 5 ஓட்டில்னாலும் தோக்கடிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். அதான் அந்த மாதிரி இருந்தானா பெட்டி மாற்றி ஏதாவது ஆயிரும். ஒரு கணிசமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோற்கடிக்கப்படுவார். அதற்கு தான் பிடிஆரை கொண்டு போய் அங்கே நிறுத்த போகிறாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு செய்தி அடிபட்டுட்டு இருக்கு. இது எந்த வகையில் இம்ப்ளிமெண்ட் போட்டி போடுறது உறுதி. பிடிஆர் எந்த வகையில் அவர் இது பண்ணுவார், இல்லைன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியை நிறுத்தி போட்டி போட போகிறாங்களா, இல்லை வேறு யாரையாவது நிறுத்த போகிறாங்களான்றது தேர்தல் நெருக்கத்தில் தெரியும். ஆனால் இப்போதைக்கு பிடிஆர் அங்கே நின்னால் மோடி உறுதியாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முடிவில் தான் நம்ம தெரியும் யார் எதிர்த்து போட்டி போடுறாங்க அப்படின்னு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.